உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு கட்டிட கலைஞர் போன்றது. உங்கள் வெளிமனம் எத்தகைய வரைபடத்தை கொடுக்கிறதோ அத்தகைய வாழ்க்கையைத்தான் அது செதுக்கும். ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை கேளுங்கள். ஒரு புகழ்பெற்ற ஓவியர் விபத்து ஒன்றில் தனது கைகளை இழந்தார். ஆனால் அவர் தனது உள்மனதில் தான் இன்னும் தூரிகையை பிடித்து அழகான ஓவியங்களை வரைந்து கொண்டு இருப்பதாகவே ஆழமாக நம்பினார். ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன் தனது விரல்களுக்கு இடையே இருக்கும் அந்த தூரிகையின் உணர்வையும் வர்ணங்களின் வாசனையையும் அவர் தனது ஆழ்மனதின் குரலாக கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆச்சரியம் என்னவென்றால், சில காலத்திற்கு பிறகு அவர் தனது கால்களாலேயே உலகத்தையே வியக்க வைக்கும் ஓவியங்களை வரைய தொடங்கினார். அவருடைய கைகள் போனாலும் அவருடைய ஆழ்மனதின் சத்தம் உன்னால் முடியும் என்ற நேர்மறை எண்ணத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நம்மிடம் இல்லாத ஒன்றை பற்றி சிந்தித்து அந்த பற்றாக்குறை உணர்வையே ஆழ்மனதில் பதிய வைப்பதுதான். நீங்கள் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று வருத்தப்படும் போது உங்கள் ஆழ்மனம் தோல்வி என்ற அதிர்வலையை ஏற்றுக்கொண்டு உங்களை சுற்றி எப்போதும் தடைகளையே உருவாக்கி வைக்கும். உங்கள் உள்மனம் ஒரு மிகச்சிறந்த பணியாளர். நீங்கள் எதை சொன்னாலும் அது அப்படியே ஆகட்டும் என்று நிறைவேற்றி வைக்கும். எனவே உங்கள் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு உணர்வும் ஒரு மின்சார கம்பியை போன்றது. அது பிரபஞ்சத்தோடு உங்களை இணைக்கிறது. பயம் என்ற உணர்வில் நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்வின் வெளிச்சம் மங்கிவிடும். அதே சமயம் என் ஆழ்மனதின் சக்தி எனக்கு துணையாக இருக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கையை நீங்கள் விதைத்தால் எத்தகைய கடினமான பாதையிலும் உங்களுக்கான வழி தானாகவே பிறக்கும். இன்று முதல் உங்கள் ஆழ்மனதிடம் ஒரு நண்பனை போல பேசுங்கள். நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை ஏற்கனவே அடைந்து விட்டதாக உங்கள் மனத்திரையில் ஒரு காட்சியை ஓட விடுங்கள். அந்த தெளிவான பதிவே உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் முதல் படியாகும். வாழ்க வளமுடன்.